இந்த 3 விஷயம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வாழ்க்கையில மேல எழும்பிடலாம். பிரியமானவர்களே, வாங்க அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க தேவனை ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும். பவுலும் சீலாவும் சிறையில ஆராதிக்கிறப்ப சிறையின் அஸ்திவாரம் அசைக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டு சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. நீங்க ஆராதிக்கிறப்போ இந்த மாதிரி காரியம் நடக்கும். ரெண்டாவது, நீங்க வேதத்தை தியானிக்கிறவங்களாக இருக்கணும். நீங்க வேதத்தை தியானிக்கிறப்ப என்ன நடக்கும்? கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுடைய பாதைகளுக்கு தீபமாய் மாற்றுவார். நீங்கள் சரியான பாதையில நடக்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவதான விஷயம், நாம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, எலியா ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனா அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் 3 வருஷம் மழைய இஸ்ரவேல் தேசத்தின் மேல கொண்டு வரல. அதே எலியா திரும்பி ஜெபித்த போது கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து மழையை அனுப்பினதை வேதத்துல படைக்கிறோம். சோ ஜெபிக்கும் போது விடுதலையை கொண்டு வருகிறார் கர்த்தர். சோ நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலையை கொண்டு வருவார். உங்கள் சூழ்நிலைகள் மாறிவிடும். இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் போது நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா நீங்க மாறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.